அதான் பூர்ணிமா ரொம்ப பெரிய தப்பு எதுவும் பண்ணிடலையே. அப்படி இருந்தும் அவ மன்னிப்பு கேக்குறா. நீ ஏன் இப்படி கல் நெஞ்சக்காரியா இருக்க அவந்திகா? தன் பங்கிற்கு சீறினார் சுலோச்சனா. அவந்திகா ரொம்ப பிகு பண்ணி கொள்வது போலேயே தோன்றியது. பூர்ணிமா மன்னிப்பு கேட்டும் அவள் மன்னிக்க மாட்டேன் என்கிறாளே என்ற எண்ணம் அவருக்கு. அங்கு இருந்தவர்களையே அவந்திகாவின் சொற்களை ஆதரித்தவன் என்றால் அது ரவிச்சந்திரன் மட்டும்தான். அவன் அந்த நிலைமையில் இருந்திருந்தாலும் அவந்திகா செய்ததையேதான் செய்திருப்பான் என்று அவனுக்கு தோன்றியது. அந்த அறையில் இருந்த எல்லோரையும் பார்த்தவள், ஆமா நான் கல் நெஞ்சக்காரிதான், அதனால என்னைக்குமே எனக்கு எதிரா ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. ஏன்னா நான் என்னைக்குமே அதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அப்படியா? என்ன பண்ணிருவ அவந்திகா? ஆவேசமாக கேட்டாள் பூர்ணிமா. நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல, ஏன்னா நீ அவ்வளவு வர்த் இல்ல பூர்ணிமா என்று கூறிவிட்டு திரும்பி நடையை கட்டிவிட்டாள் அவந்திகா. அவளை பொறுத்தவரை தன்னுடைய திருமண வாழ்க்கையை அவள் அழித்தாள், அவளது திருமணத்தை நான் அழித்தேன். விஷயம் முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், இனி கிளம்ப வேண்டியதானே என்று அவள் அந்த அறையை விட்டு வெளியே விரைந்து விட்டாள். வெளியே போனவள் பின்னாடியே ரவிச்சந்திரனும் சென்றான். ரவி, அங்கே நில்லு, இன்னும் பிரச்சனை முடியல, உன்னால இப்படி திடீர்னெல்லாம் கல்யாணத்தை கேன்சல் பண்ண முடியாது என்று கூறினார் சுலோச்சனா. இவரது சொற்களை கேட்டு திரும்பிய ரவிச்சந்திரன், நான் பண்ண முடியாதா? அப்போ இதுக்கு லாயரை கூப்பிடணுமா? சொல்லுங்க, கூப்பிட்டுலாம், அதுக்கு நான் ரெடி தான். தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டவாறு இவரை கூர்மையாக பார்த்தபடி சொன்னான் ரவிச்சந்திரன். இதை கேட்ட சுலோச்சனாவுக்கு தான் அதிர்ச்சி. பெத்தவாட்டி எப்படி பேசுறான் பாரு, நான் எவ்வளவு நல்ல பொண்ண அவனுக்காக பாத்திருக்கேன், அதையே இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் என்ன நினைத்து என்ன பண்ண? அவன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதில் மற்றவர் தலையிடுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அது அவனை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி. இவர் இதை யோசித்துக் கொண்டு நிற்க ரவி கிளம்பி போய்விட்டான். பூர்ணிமாவும் அவன் பின்னாடியே போகலாம் என்று தான் நினைத்தாள். ஆனால் அவள் கதவருகே போகும் பொழுதே அவன் ஹோட்டலை விட்டே வெளியே போயிருந்தான். அவனது முதுகை வெறித்தவளின் பழி வாங்கும் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவந்திகா, உன்னை நான் நிச்சயமா மன்னிக்க மாட்டேன், கருவி கொண்டது அவளது மனது. இங்கே வெளியே போன அவந்திகா ஹோட்டல் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் நினைத்ததை போலவே ரவியும் சீக்கிரமாகவே வெளியே வந்தான். எனக்காகவா வெயிட் பண்ற? அவனது பார்வை அவளுக்குள் நங்கூரமாய் இறங்கியது. ஆமா, எனக்கு கௌதம் பார்க்கணும். இதை ரவிச்சந்திரனும் எதிர்பார்த்திருந்தான் தான். இந்த சில நாட்களில் இவர்கள் இருவருக்குள் நடந்த பழக்கத்திலேயே அவள் கௌதமை எந்த அளவிற்கு நேசிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்திருந்தது. இத்தனை நாட்கள் அவளை தன் குடும்பம் கௌதமை சந்திக்க விடாததை நினைத்து குற்ற உணர்வும் எழுந்தது. அதே நேரத்தில் அவர்கள் சந்திக்க விடவில்லை என்றால் என்ன, என் பையனை பார்க்க வழியை நானே உருவாக்குகிறேன் என்று அவள் நினைத்ததை செயல்படுத்திய அவளின் அறிவும் அவனை ரசிக்க வைத்தது. அவளால் கௌதமின் கஸ்டடியை வாங்க முடியவில்லை என்றாலும் அவள் அதற்காக போடும் முயற்சிகள் மேலும் அவளை ரசிக்க வைத்தது. அவன் எல்லா விஷயங்களையும் எல்லோரையும் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ரசித்து விட மாட்டான். ஆனால் அவன் ரசித்தவர்களின் பெயர் பட்டியலில் அவரது முன்னாள் மனைவியின் பெயர் நிச்சயம் இருக்கும் என்று நினைத்தான். அவன் கண்களில் வெளிப்படும் அவள் மீதான ஆர்வத்தையும் மெச்சுதலையும் மறைக்க அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கௌதம் பழைய பங்களால இருக்கான், வா போலாம், நான் இல்லனா உன்னை உள்ள விட மாட்டாங்க. அதனால் தான் அவந்திகாவும் காத்து கொண்டிருந்தாள். அவன் இல்லாமல் உள்ளே விடுவார்கள் என்றால் இவள் ஏன் இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்க போகிறாள்? கௌதம் அங்கிருக்கிறான் என்று தெரிந்த அடுத்த நொடியே அங்கு சென்றிருப்பாளே. அவள் காரில் ஏறியவுடன் கார் சந்திரன் குடும்பத்தின் பழைய பங்களாவை நோக்கி வேகம் எடுத்தது. ரவியினுடைய தாத்தாவும் பாட்டியும் அங்குதான் இருக்கிறார்கள். அவளும் ஓரிரு முறை அங்கு சென்றிருக்கிறாள். ஆனால் அவர்களிடம் பேசியதில்லை. ரவியினுடைய தாத்தா ராஜச்சந்திரன், பெயருக்கேற்றாற் போல் ராஜ் தோரணை கொண்டவர். இன்னும் தன் கண் அசைவிலேயே எல்லோரையும் அடக்கி ஆள்பவர். ராஜா சந்திரனை அவள் அவளது திருமணத்தின் போது தான் முதல் முறையாக பார்த்தாள். அவர் வரும் வரை ஆஜானு பாகுவாக நின்று கொண்டிருந்தவர்களும் ராஜச்சந்திரன் உள்ளே நுழைந்தவுடன் ஆமையாக தனது கூட்டுக்குள் சுருங்கி நின்று கொண்டார்கள். ராஜச்சந்திரன் சந்திரன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகத்தான் அவந்திகாவின் மனத்தினுள் பதிந்திருந்தார். தாத்தா கண்டிப்பா உன்னை கௌதம பார்க்க தடுக்க மாட்டாரு, ஆனா என்கிட்ட பேசுற மாதிரி கௌதமோட கஸ்டடியை பத்தி அவர் முன்னாடி தயவு செஞ்சு பேசுறாதடி. அப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்க கௌதம உன் கண்ணிலே காட்ட மாட்டாரு. என் பையனை வளர்க்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? ஆதங்கம் இருந்தது அவளது குரலில். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, கௌதம் சந்திரன் குடும்பத்தோட வாரிசு. அத ஒன்னாலையும் என்னைக்கும் மறுக்க முடியாதே. சீரியஸாக பேசினான் ரவிச்சந்திரன். ஆனா அதை விட பெரிய ஃபேக்ட், கௌதம் என்னோட பையன்றது. ஒரு நாள் அவன் எனக்கு மட்டும் சொந்தமான என்னோட பையனா என்கிட்ட வருவான் பாருங்க
அத்தனை உறுதி அவளது குரலில். எங்கிருந்து உன்னோட இவ்ளோ கான்பிடன்ஸ் வருது? அவனது குரலில் அத்தனை ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு மனுஷனோட தலை விதியும் அவ கையில தான் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு மனுஷன் அவனோட ஆசையை அடைய முழு மனசோட எஃபர்ட் போட்டானா அவன் நினைச்சத கண்டிப்பா அவனால சாதிக்க முடியும். அது எதுவா இருந்தாலும் சரி, அழுத்தமாக கூறினாள் அவந்திகா. இவள் பேச பேச இவளையே பார்த்து கொண்டிருந்தவன், அவந்திகா நான் உன்னை சொல்லவா, உன்னோட ஆட்டிடியூட் தாண்டி என்ன மொத்தமா மயக்குது. அவனது குரலில் அத்தனை கிறக்கம் தெரிந்தது. இதை கேட்டவள் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவில்லை. அவளது முகத்தில் எந்த வகையான உணர்ச்சியும் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால், எப்படி ஹோட்டலில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாளோ அதே போல்தான் இங்கும் அமர்ந்திருந்தாள். இதற்கு காரணம் திமிர், ஆணவம் அதெல்லாம் இல்லை. மாறாக அவளது மனதில் ரவிச்சந்திரனுக்காக எந்த இடமும் இல்லை என்பதே உண்மை. அவளை பொறுத்தவரையில் தன் வாழ்க்கையில் தினமும் தான் கடந்து செல்கிற ஆண்களில் ரவிச்சந்திரனும் ஒருத்தன். அதை தாண்டி அவளது அழகு முகத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு அவளுக்கு அவனிடம் எந்த உணர்ச்சியும் தோன்றவில்லை. இதில் சிறப்பம்சமே என்னவென்றால், ரவிச்சந்திரனுக்கும் இவையெல்லாம் மிக தெளிவாக புரிந்திருந்ததுதான். ஆனால் அதனால் அவனுள் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவளின் மீது அவனுக்கு இருக்கும் ஆர்வத்தை அவன் வெளிப்படையாகவே காட்டுகிறான். ஆனால் அதற்கு அவளிடம் இருந்து எந்த பிரதிபலிப்பும் இல்லை. என்ன ஒரு வெளிப்படையான நிராகரிப்பு. முதல் முறையாக அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவள் இவனை ஒரு அந்நியனாக கூட மதிப்பதில்லை. என்ன கொடுமை சரிது! வெட்கம், வேதனை, அவமானம். அப்ப நேத்து நைட்டு நடந்தது எல்லாமே உன்னோட பிளான் படி நடந்ததுதானா? தானே பேச்சு கொடுத்தான். ஆமா, அலட்டி கொள்ளாமல் தோளை குலுக்கினாள் அவந்திகா. ஆனா ஏன்? என்னை பற்றிய அக்கறையே இல்லாத பொழுது தான் யாரை கல்யாணம் செய்து கொண்டால் இவளுக்கு என்னவாம் என்று நினைப்பு அவனுக்கு. அதோடு அவந்திகா இப்படி செய்வதெல்லாம் மீண்டும் மீண்டும் அவனோடு வந்து இணையத்தான் என்று பூர்ணிமா சொன்னதில் துளி கூட உண்மை இல்லை என்று அவனுக்கு அப்பட்டமாக தெரியும். அப்படி இருக்க ஏன் தன் திருமணத்தை நிறுத்த வேண்டும்? ஏன் ஏன் ஏன்? ஏன்னா பூர்ணிமாவுக்கு என் பையனோட சித்தியாகிற தகுதி கிடையாது. பதில் வந்தது அவளிடம் இருந்து. இதை கேட்ட ரவிச்சந்திரன் என இழித்து வைத்தான். வெல், உன்னோட நேர்மையை நான் பாராட்டுறேன். ஆனா பூர்ணிமாக்கு தகுதி இல்லனா வேற யாருக்கு தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிற? ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். யாருக்குமே இல்ல, பட்டுன்னு சொன்னான் அவந்திகா. அதாவது எனக்கு மனைவி ஆகிறதுக்கு தகுதி யாருக்குமே இல்லைன்னு சொல்ல வர? நீங்க என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்குமே உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி வந்துடும். அவந்திகா ஒரு முடிவுடன் தான் இருந்தது போல் தெரிந்தது. எல்லா பொண்களுக்குமே இருந்துட்டு போகுது, ஆனா எனக்கு நீதானே வேணும். ரவிச்சந்திரனின் மனது சிலுப்பி கொண்டது. அப்போ அது வரைக்கும் என்னடி பண்ண போற? வர்ற ஒவ்வொரு பொண்ணையும் துரத்தி விட போறியா? அவனது கண்களில் சிரிப்பு இருந்தது. மேலும் அப்படி அவள் செய்வதை ஆதரிப்பது போல் இருந்தது அவனது குரல். விட்டால் இப்படி பண்ண சரியா என்று அவளுக்கு ஐடியா கூட கொடுப்பான் போல். அவன் கூறியதை கேட்டு உதட்டை சுளித்து, அவந்திகா, எனக்கு உங்க லைஃப் மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. எனக்கு என்னோட பையன் வேணும், அவ்வளவுதான் தெளிவாக சொன்னாள் அவந்திகா. அவன் எனக்கும் பையன் தாண்டி. அதோட அவன் என்னைக்கும் சந்திரன் குடும்பத்தோட வாரிசு, எங்க கூட தான் இருப்பான். அவனது குரல் சீரியஸாக இருந்தது. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அதுக்கும் ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன், உறுதியாக சொன்னாள் அவந்திகா. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு, சொல்லவா என்று கேட்ட அவனது கண்களில் ஏதோ இருந்தது. மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இதை கேட்டும் அவந்திகாவின் முகத்தில் எந்த ஒரு பெரிய மாறுதலும் தெரியவில்லை. மாறாக அவளது பதிலுக்காக காத்திருந்த அந்த சில வினாடிகள் அவன் இதுவரை அனுபவித்திராத என்னென்னமோ மாற்றங்கள் அவனுள் நிகழ்ந்தன. அவனது வயிற்றினுள் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தன. உங்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கு என்று சொல்லி வைத்தாள் அவள். அவளுக்கு மீண்டும் அவனுடன் சேர வேண்டும் என்றெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. தனது சொந்த முயற்சியிலேயே தனது மகனை தன்னிடம் கொண்டு வந்து கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டாள். பின்ன அதற்காகத்தானே இன்று சந்திரன் குடும்பத்து பழைய பங்களாவிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். எதை செய்தாவது கௌதமை தன்னிடம் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று உறுதியாக நினைத்து கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வரப்போகிற ஆபத்தில் இருந்து அவனை காப்பாற்றக்கூடிய வழி என்று அவளது மனது எடுத்து சொன்னது. அதற்கு ஒரு யோசனையும் அவளது மனதில் உதயமாகி இருந்தது. அது ரவிச்சந்திரனுடைய பாட்டி சம்பந்தப்பட்டது. ரவிச்சந்திரனின் தாத்தா ராஜச்சந்திரன் அவரது காலத்தில் அரசியலில் உயர்ந்த நிலையில் இருந்தவர். அவரால் தான் இன்று சந்திரன் குடும்பம் இத்தகைய அசாத்திய செல்வாக்குடன் திகழ்கின்றது என்று கூட சொல்லலாம். அவர் மட்டும் கௌதமை சில வருஷங்கள் பார்த்து கொள்ள அவந்திகாவிற்கு அனுமதி அளித்து விட்டால்
பின்னர் சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த எவராலும் அதை எதிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ராஜச்சந்திரன் இவளது கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது உண்மைதான். மொத்த சந்திரன் குடும்பத்திலேயே அவரையும் ஒருவரால் ஆட்டி வைக்க முடியும் என்றால் அது ரவியின் பாட்டி, அதாவது ராஜச்சந்திரனின் மனைவி நாச்சியாரால் மட்டுமே முடியும். ராஜச்சந்திரனுக்கும் நாச்சியாருக்கும் பல வருடங்களுக்கு முன்னே விவாகரத்து ஆகிவிட்டது. அது ஏன் என்று இவ்வுலகுக்கு தெரியாது. ஆனால் இன்றும் அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில்தான் இருக்கின்றனர். அதோடு ராஜச்சந்திரன் இன்றுமே நாச்சியாரை தனது மனைவியாய் மகாராணியாகத்தான் வைத்து தாங்குகிறார். ரவியின் பாட்டி மட்டும் தனது முடிவுக்கு சம்மதிக்க வைத்துவிட்டால் பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை. இவற்றையெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சந்திரன் குடும்பத்து பழைய பங்களாவிற்கு வந்திருந்தனர். இந்த ஏரியாவிலும் சந்திரன் குடும்பத்து வீடே இருப்பதிலேயே பெரிய வீடாகும். ரவிச்சந்திரனும் அவந்திகாவும் இணைந்து அந்த அகன்ற ஹாலுக்குள் நடந்தனர். இவர்களை நோக்கி வந்த ஒரு வேலையாள் பெண், சினியா, யங் மாஸ்டர் பார்க்க வந்திருக்கீங்களா? பெரிய ஐயாவும் யங் மாஸ்டரும் கேலிகிராஃபி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பணிவாக கூறினாள் அந்த பெண். கேலிகிராஃபி என்பது எழுத்து வடிவங்களை அழகாக எழுதுவதற்கான ஒரு முறை. எவ்வளவு நேரமாச்சு? ரவி கேட்டான். 1/2 மணி நேரம் ஆச்சு, அந்த பொண்ணு சொன்னா. தினமும் ராஜச்சந்திரன் 1 மணி நேரம் ஒதுக்கி கேலிகிராஃபி பயிற்சி செய்வார். அந்த நேரத்தில் அவர் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அந்த வீட்டின் எழுதப்படாத விதி. தாத்தா கேலிகிராஃபி 1 நேரம் பிராக்டிஸ் பண்ணுவாரு, இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்றதுல உனக்கு எந்த சிரமமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று அவந்திகாவிடம் கூறினான் ரவிச்சந்திரன். அவ்வளவுதான் அவந்திகாவின் வாயிலிருந்து பதிலாக வந்தது. அவளுக்கு தன் மகனுக்காக 1/2 மணி நேரம் காத்திருப்பது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமாக படவில்லை. அதோடு அவள் இங்கு வந்திருப்பது கௌதமை பார்க்க மட்டுமில்லையே, அவனது கொள்ளு தாத்தாவையும் பார்க்கதானே. பாட்டி எங்க என்று பணிப்பெண்ணிடம் கேட்டான் ரவிச்சந்திரன். அவங்க பின்னாடி தோட்டத்துல இருக்காங்க சின்னையா, அவங்க கிட்ட சொல்லவா? பணிவாக கேட்டாள் அப்பெண். இல்ல, இருக்கட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று பதில் அளித்தான் ரவிச்சந்திரன். அவன் பதிலை தொடர்ந்து அந்த ஹாலினுள் வந்து கொண்டிருந்த ஒரு பெண் குரல் கேட்டது. அவங்களை நீ என்னைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டே ரவி. நேத்துக்கு கூட அவங்க என்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நிச்சயம் உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க என்றபடி உள்ளே வந்தாள் சௌடாம்பிகா. சௌடாம்பிகா ரங்கன், வயது 28. ஆனால் பார்க்க 20களின் ஆரம்பத்தில் இருக்கும் தோற்றம்தான் அவளது முகத்திலும் சரி உடலிலும் சரி. ஒரு பெண்ணுக்கான அத்தனை சாமுதிரிக லட்சணங்களும் அவளிடம் இருந்தன. அளவில்லா வனப்பும் அதற்கேற்ற பொலிவும் அவளை தனித்து காண்பித்தது. அவளை பார்த்த உடனேயே அவந்திகாவால் அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. சௌடாம்பிகா நாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்ட பேத்தி. நான் தோட்டத்துக்கு போக உனக்கு கம்பெனி கொடுக்கவா? ரவியை பார்த்து கேட்டாள் சௌடாம்பிகா. இவர்கள் அருகில் வந்துவிட்டவள் அவந்திகாவை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. ரவிச்சந்திரன் சௌடாம்பிகாக்கு பல மாதங்கள் இளையவன். அவர்களுள் இருந்த உறவு அக்கா தம்பியை போன்றதுதான் என்றாலும், ஆனால் அக்கா தம்பிக்கான நெருக்கமோ பாசமோ அவர்களுக்குள் இருந்து என்றும் வெளிப்பட்டதில்லை. அவள் பேசினால் ரவிச்சந்திரனும் பதில் பேசுவான், அவ்வளவுதான். இல்ல, நான் தாத்தா கூட கொஞ்சம் பேசணும். அவளது கேள்விக்கு பதில் சொன்னான் ரவி. என்ன விஷயமா என்று கேட்டுவிட்டு அவந்திகாவை ஓர கண்ணால் பார்த்தவள், கௌதம் சம்பந்தமாவா என்றாள். ஆமா, மிகவும் சுருக்கமாக பதில் வந்தது ரவிச்சந்திரனிடம் இருந்து. அவர்கள் வந்திருக்கும் விஷயத்தை பற்றி அவளுக்கு தெளிவுற விளக்கவெல்லாம் அவனுக்கு எண்ணம் இல்லை போலும். அதை கேட்டவள் சிறு தலை அசைப்பை மட்டும் வெளிப்படுத்திவிட்டு ஹாலை கடந்து தோட்டத்தை நோக்கி சென்று விட்டாள். போகும் அவளது முதுகை பார்த்தபடி, அவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே படிச்சுட்டு இருந்தாங்க என்று ரவியிடம் கேட்டாள் அவந்திகா. ஆமாண்டி, ஆனா அது உன்னோட ஃபீல்டு மாதிரி இல்ல, அவ படிச்சது மெடிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றான் ரவிச்சந்திரன். ஓ, அப்போ மெடிசன் பத்தி படிப்பாங்களா? ஆமா, அவதான் இப்போ பாட்டியோட பர்சனல் டாக்டர். அதோட பாட்டியோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவ. இதை கேட்ட அவந்திகா தலையை மட்டும் அசைத்தாள். மேற்கொண்டு எதுவும் கேட்கவோ பேசவோ இல்லை. இவர்கள் வந்திருப்பது ராஜச்சந்திரன் காதுகளுக்கு எப்படி சென்றதோ தெரியவில்லை. அவர் 1/2 மணி நேரத்திற்கு முன்பாகவே ஹாலுக்கு வந்துவிட்டார். ஆனால் தனியாகத்தான் வந்தார். வந்து சோஃபாவில் தோரணையாக அமர்ந்தவர், என்ன விஷயம் என்றார் நேரடியாக. அவந்திகா கௌதம பாக்கணும்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு அப்படியே கௌதம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அவனும் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அவனை ஆழமாக உற்று பார்த்தார் ராஜச்சந்திரன். அவரது கண்களில் அவர் கற்ற வாழ்க்கை அனுபவங்கள் படமாக தெரிந்தன. உனக்கு நிச்சயம் ஆகியிருந்த அந்த பொண்ணோட நடக்க இருந்த கல்யாணத்தை இன்னைக்கு காலையில நிறுத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன்.
அவரது பார்வை ரவிச்சந்திரனை ஆழம் பார்த்தது. அவர் கூறியதை கேட்ட லேசாக சிரித்த ரவி, இப்போல்லாம் நியூஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணுது என்றான். இந்த பொண்ணுக்காகவா? அவந்திகாவை சுட்டிக்காட்டி கேட்டவரின் குரலில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னோட கல்யாண வாழ்க்கைய அழிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நான் நினைச்சேன், தெளிவாக பதில் சொன்னான் ரவிச்சந்திரன். அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிறது எத்தனை வருஷம் நட்புனாச்சும் உனக்கு தெரியுமா? இல்ல உன்னோட முடிவுனால என்னென்ன பின் விளைவு வரப்போகுதுனாச்சுன்னு தெரியுமா? என்ன நானே ஏமாத்திக்கிட்டு அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றதுக்கு பதிலா வரப்போற பின் விளைவுகளை சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன். ராஜச்சந்திரனது குரலின் தன்மை இப்பொழுது ரவிச்சந்திரனுடையதாய் இருந்தது. ரவியை தவிர சந்திரன் குடும்பத்தில் வேறு யாரும் ராஜச்சந்திரனிடம் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். ரவிச்சந்திரனது பதிலை கேட்ட ராஜச்சந்திரனின் மனதில் திருப்தி வந்தது. என் பேரன் சரியாதான் சொல்கிறான். அடுத்தவர்களின் ஆசையை நிறைவேற்ற எந்த சந்திரனும் என்றும் தாழ்ந்து போக மாட்டான். அப்போ நீ இந்த பொண்ணு பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டியா? நிதானமாக கேட்டார் ராஜச்சந்திரன். இதை கேட்ட ரவிச்சந்திரனிடம் மட்டும் இல்லை, அவந்திகாவிடமும் ஒரு ஜர்க் இருந்தது. பின்னே பூர்ணிமாவின் குடும்பத்தை எதிர்த்தது மட்டும் அல்லாமல் தன் தாயையும் இந்த பெண்ணிற்காக எதிர்த்து நிற்கிறான் என்றால் அவள் மீது அவனுக்கு அந்த அளவு அக்கறை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அவரது அனுபவம் அவருக்கு எடுத்துரைத்தது. இவர் கேட்டதற்கு ரவிச்சந்திரன் ஆம் என்று சொல்லவில்லை, அதே நேரத்தில் இல்லை என்றும் சொல்லவில்லை. அவனது அமைதியே அவரது கேள்விக்கான பதிலை தெள்ள தெளிவாக அவருக்கு உணர்த்திவிட்டது. அப்போ 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களா? அவரது குரலில் சிரிப்பு இருந்தது. அப்படி ஒரு பிளான் என் மனசுல இருக்கு என்று ரவி கூற, என் மனசுல இல்ல பட்டென்று சொன்னாள் அவந்திகா. அவனது பிளானை பற்றியெல்லாம் அவளுக்கு எந்த கவலையோ ஆர்வமோ இல்லை போலும். அவர்கள் இருவரின் கூட்டரை கேட்ட ராஜச்சந்திரன் இந்த முறை வாய்விட்டே சிரித்து விட்டார். சந்திரன் குடும்பம் இன்னும் உன்னை ஏத்துக்க தயாரா இல்லைன்றத நினைச்சு கவலைப்படுறியாமா? இல்ல சார், அவள் தெளிவாக மறுத்துவிட்டாள். ஆனால் அவருக்கு அவள் கூறியது காது கேட்டது போல் தெரியவில்லை. இருக்குமா, இல்லாம எப்படி இருக்கும் என்று சொல்லி வைத்தார். இதை கேட்ட அவந்திகாவிற்கு நான் சொன்னது அவருக்கு கேட்கவில்லை போலும், மீண்டும் சொல்லலாமா என்று எல்லாம் தோன்றவில்லை. அதனால் நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள். சார், நான் கௌதம பார்க்க மட்டும் இங்க வரல. அதோட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. எனக்கு கௌதமோட கஸ்டடி கொஞ்சம் வருஷத்துக்கு வேணும். இதை கேட்ட ரவிச்சந்திரன் தான் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். உன் புத்தி தெரிஞ்சுதான் வரும்போதே என் தாத்தா முன்னாடி கௌதமோட கஸ்டடி பத்தி ஏதும் கேட்டு வைக்காதன்னு படிச்சு சொன்னேன்டி. இப்போ இந்த மனுஷன் என்ன ஆட்டம் ஆட போறார்னு தெரியலையே. அவனது மனதில் பீதி உண்டானது. திரும்பி அவனது தாத்தாவின் முகத்தை பார்த்தான். அவரது முகத்தை பார்த்தவனுக்கு இன்னும் பீதி அதிகமானது. என்ன சொன்ன? ஹாலே அதிர கத்தினார் ராஜச்சந்திரன். தாத்தா, அவ ஏதோ கௌதம் மேல இருக்கிற பாசத்துல இப்படி கேட்டுட்டா தாத்தா. அவர்களுக்கு நடுவில் புகுந்தான் ரவிச்சந்திரன். டேய், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இதுக்குள்ள வராத. எவ்வளோ தைரியமா இருந்திருந்தா இப்படி கேட்டிருப்பா. எனக்கு இந்த ராஜச்சந்திரனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கொள்ளு பேரன். அவனையே கேட்க இந்த பொண்ணுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? யார கேட்டு இவ இங்க வந்து சந்திரன் குடும்பத்து வாரிச கேட்டுட்டு இருக்கா? சிங்கம் என கர்ஜித்தார் ராஜச்சந்திரன். அவர் முன் ஒரு பாறையை வைத்திருந்தால் கூட அது இந்நேரம் மண்ணோடு மண்ணாக போயிருக்கும். அத்தகைய கோபம் அவருள். என்ன கேட்டதான் எதையும் யோசிக்காமல் பட்டென்று சொல்லிவிட்டான் ரவிச்சந்திரன். அவளை காப்பாற்ற அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. இதை கேட்ட ராஜச்சந்திரனின் முகத்தில் மட்டுமல்ல, அவந்திகாவின் முகத்திலும் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. தனது தாத்தாவை துளி பயமும் இல்லாமல் பார்த்த ரவிச்சந்திரன், தாத்தா, அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதுக்கு காரணம் இருக்கு தாத்தா. அவளை சூழ்ச்சி வலையில சிக்க வச்சிருக்காங்க தாத்தா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. சூழ்ச்சி வலையில சிக்கிற அளவுக்கு முட்டாள்தனமா இருந்தது இந்த பொண்ணோட தப்பு. இவளுக்கு அப்போ அம்னீஷியா தாத்தா. அதோட சந்திரன் குடும்பத்துல அவளுக்கு ஹெல்ப் பண்ணவோ யாரும் இல்ல. அதனாலதான் அவளால நிலையா இருக்க முடியல. அதுல இருந்தே தெரியுதே இந்த பொண்ணு எவ்வளவு பலவீனமானவன்னு. அதோட எங்க சந்திரன் குடும்பத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி ஒரு பலவீனமானவிட்ட வளர விட மாட்டோம். தாத்தா, உங்களோட சொந்த தரத்தை வச்சு அவளை எடை போடாதீங்க. இந்த குடும்பத்தோட தரமே நான் தான் ரவி. அவரது குரலில் ராஜ கர்ஜனை. அதனால்தான் இன்னைக்கும் கௌதம் வளர்றதுக்கான அனுமதிய வாங்க அவ உங்களை தேடி வந்திருக்கா தாத்தா. அதுக்கான என்னோட பதில் தர முடியாதுங்கிறது தான். முகத்தில் அடித்தார் போல் மறுத்து விட்டார் ராஜச்சந்திரன். என்னோட தாத்தா சொன்னது கேட்டுச்சா? இது சரியான வழி இல்ல. நீ வேற வழிய ட்ரை பண்ணு. அவந்திகாவை பார்த்து சொன்னான் ரவிச்சந்திரன். இதை கேட்ட அவந்திகா,
அப்போ நான் கௌதம வளர்க்கறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. அவன் வார்த்தைகளை குறிப்பார்த்து அடித்தாள் அவந்திகா. நான் அப்படியா சொன்னேன்? பாவம், தாத்தா முன்னாடி தனியா கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சு அப்படி சொன்னான். இந்த கிராதகி விட்டா என்ன என் கையாலேயே என் பையனை தூக்கி கொடுக்க வச்சிருவா போலியே. அட பரமேஸ்வரா, என்னையும் என் பையனையும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. விஷயம் என்னவென்றால், ரவி இந்த வழி வேண்டாம், வேறு வழியை முயற்சி பண்ணு என்று எடுத்து கொடுத்தால் அப்பொழுது அவந்திகாவிற்கு அவன் உதவி செய்கிறான் என்று தானே அர்த்தம். அப்படியென்றால் கௌதமை அவந்திகாவிடம் கொடுப்பதற்கு அவன் ஒத்துக்கொண்டான் என்பதுதானே அர்த்தம். அதனால்தான் அவள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு வைத்தாள். ரவிச்சந்திரன் ஏதும் பேசாமலேயே நிற்பதை பார்த்த அவந்திகா, என்னாச்சு, பதில் சொல்லுங்க, இல்லனா ஒருவேளை நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஐயோ கொல்றாளே, ஏதோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு வாய தவறி அப்படி சொல்லிட்டேன். நானே எப்படி என் பையனை அவட்ட தூக்கி கொடுக்க சம்மதிப்பேன்? அவந்திகா கூறியதை கேட்ட ராஜச்சந்திரன், நீ உண்மையாவே கௌதம் அவள்கிட்ட கொடுக்க ஒத்துக்கிட்டியா என்று குறுக்கு விசாரணை செய்தார். அவர் ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் அவர் சொன்னதை கேட்டீங்களா? ரவிச்சந்திரனின் அமைதியை பயன்படுத்தி உள்ளே புகுந்தாள் அவந்திகா. அவள் கூறியதை கேட்டு அவளை நன்றாக முறைத்து வைத்த ராஜச்சந்திரன், நான் உன்கிட்ட கேட்டேனா, நீ ஏன் பதில் சொல்ற? டி ரவி, நீ சொல்றா என்றார். அவர்தான் உங்க கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரே. அவரு சொன்னதுக்கான அர்த்தம் அவருக்கு கௌதம கொடுக்க முழு சம்மதம்ன்றதுதான். லாஜிக் பேசினாள் அவந்திகா. இதையெல்லாம் பார்த்த ரவிக்கு தான் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இதென்ன, நான் பூனைன்னு சொன்னத இவ புலின்றா? அத அவளுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ரவி, நீ சொல்றா, நீ ஒத்துக்கிட்டியா இல்லையா? ராஜச்சந்திரனின் முறைப்பை பார்த்த ரவிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. இவன் மட்டும் இப்பொழுது ஆம் என்பது போல் தலையை மட்டும் அசைத்து விட்டால் கூட ராஜச்சந்திரன் அந்த நிமிடமே ஓரடியா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து நீ என்னோட பேரனே இல்ல என்று என்னை தலைமுழுகி விடுவார் என்பது நிச்சயம். மறுபக்கம் அவந்திகாவும் மின்னும் கண்களோடு அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இதிலிருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன், இப்படி நிக்க வச்சு விசாரணை பண்றீங்க? இவன் அமைதியாகவே நிற்பதை பார்த்த ராஜச்சந்திரன், ரவி, நான் உன்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ ஒத்துக்கிட்டியா இல்லையா? தாத்தா, நான் என்று ஆரம்பித்தவன் அவந்திகாவை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். பின்னர், தாத்தா, நம்ம ஃபர்ஸ்ட் போய் கௌதம பார்க்கலாம், இது அப்புறமா கூட பேசிக்கலாம், பாவம் குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பான் என்றபடி ராஜச்சந்திரனின் முறைப்பையும் பெற்றுக்கொண்டு அவந்திகாவை ஹாலில் இருந்து அவசர அவசரமாக வெளியே இழுத்து வந்தான். வெளியே வந்தவுடன் அவளிடம் திரும்பியவன், ஏண்டி, நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? தாத்தா முன்னாடி கஸ்டடி பத்தி பேசாதேன்னு என்று கத்தினான். நான் அதுக்கு சரின்னு உங்ககிட்ட சொன்னேனா? இல்லல்ல என்றாள். அவனது பிடியில் இருந்து விலகியபடி இதை கேட்ட அவன் முகத்தில் அப்பட்டமான ஏமாற்றம் தெரிந்தது. அவளது கைகளை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டவன், இது அவரை ரொம்ப கோபப்படுத்தும் அவந்திகா. அதால வரப்போற பின் விளைவுகளை உன்னால தாங்கிக்க முடியாதடி, புரிஞ்சுக்கோ. அப்படி என்ன நடந்துற போது? என்ன கொண்டு போட்டுருவாரா என்று அசட்டையாக தோளை குலுக்கினாள் அவள். அவளது அலட்சியத்தை பார்த்து மனதினுள்ளேயே சிரித்து கொண்டவன், அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஆனா காலம் முழுக்க உன்னால கௌதம பார்க்க முடியாதபடி தடுக்க அவரால முடியும். அவனை ஏன் கூட வச்சுக்க முடியாதபடி தடுக்கிறதுக்கும் என்னை பார்க்க விடாம தடுக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டுவிட்டு வேதனை தாழாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் சீக்கிரமே இறக்க போகிறாள். அதற்குள் அவள் பையனின் தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை என்றாள். அவள் கௌதமை பார்த்து, என்ன ஆக போகிறது? இல்லை, பார்க்காமலே போனால்தான் என்ன ஆக போகிறது? அவனை பார்க்க வேண்டும் என்றா அவள் விருப்பப்படுகிறாள்? அவன் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அது மட்டுமே அவளுக்கு போதுமே. ஆனால் அதற்கு அவனுக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து தடுத்தாக வேண்டுமே. அவந்திகாவின் மனதில் ஏதோ வேதனை இருப்பதை ரவியால் உணர முடிந்தது. ஆனால் அந்த வேதனைக்கான காரணத்தை தான் அவனால் கண்டறிய முடியவில்லை. உனக்கு கௌதமோட கஸ்டடி கண்டிப்பா வேணுமா? மிருதுவாக கேட்டான் ரவிச்சந்திரன். ஆமா, நொடியும் தாமதிக்காமல் பதில் வந்தது அவந்திகாவிடம் இருந்து. அவளை ஆழ பார்த்தான் ரவிச்சந்திரன். அவனது இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த கஸ்டடிக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்னு சொன்னல, அது உண்மையா? நிமிர்ந்து அவளது கண்களை பார்த்தவள், என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அவந்திகா, என்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கௌதம யாராலும் உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீதாண்டி சொன்ன கௌதமுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னு. அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் நிஜமாவே என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா தான் இருக்கேன். ஆனா இது தவிர, இதுவே என் முடிவு என்ற ரீதியில் துணித்தது அவளது குரல். ஏன்? அவனது புருவங்கள் சுருங்க அவனது மனதில் குழப்பம் சூழ்ந்தது. என்ன லவ் பண்ணலன்றதுக்காகவா? இல்லையே, முதல் முறை உன்னை திருமணம் செய்த போதும்
நான் உன்னை காதலிக்கவில்லையே, அதையே என்னால் மீண்டும் செய்ய முடியும். ஆனால் அவளுக்கு கௌதமின் கஸ்டடி காலம் முழுவதும் தேவை கிடையாதே. இந்த வாய்ப்பு அவளுக்கு இனி கிடைக்கப் போவதில்லை என்பது வேறு விஷயம். இப்பொழுது அவளது எண்ணம் முழுவதும் கௌதமை அவனுக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு பிறகு அவள் நிம்மதியாக கண்ணை மூடுவாள். இதற்கு இடையில் எதற்கு இந்த திருமணம் எல்லாம் என்பதே அவளது எண்ணம்.